ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு பிளாட் இடிஎஸ், அதாவது எலிமெண்டல் டைஃப்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரமை எப்படி நம்ம ஆரிஜினில் பிளாட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டேட்டா இடிஎஸ், அதாவது எலிமெண்டல் டேட்டாவில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு ஸ்பெக்ட்ரமாக இருந்திருக்கும். இல்லைனா ஒரு எக்ஸல் மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரத்தில் டேட்டா விசிபிளாக இருக்கும். இன்னொன்று ப்ளூ கலர் பேக்ரவுண்டு வித் பீக் வந்து எல்லோ கலராக இண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஜென்ரேட் பண்ண இமேஜு. அதை வச்சு நம்ம அந்த டேட்டாவை வச்சு எப்படி நம்ம ஆரிஜினை பிளாட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோ என்டையராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்த டேட்டா. இந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் டேட்டா இருக்குது. கீழே வந்து அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸுக்கான வெயிட் அண்ட் அட்டாமிக் பர்சன்டேஜ் இங்கே இருக்கும். தென் அதுக்கான நியூமெரிக்கல் டேட்டா பாருங்கள், எனர்ஜி அண்ட் கவுண்ட்ஸு. இப்போ இது ரெண்டும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் அந்த ஆரிஜினில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இது நீங்கள் எங்கே டேட்டா எடுக்கிறீங்களோ அந்த டேட்டா எடுக்கிற அந்த சென்டர்லேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஆரிஜின் ஓப்பன் பண்ணி அங்கே போய் ஏஎன்பி ஆக்சஸில் பேசணும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கொடுக்குற டேட்டா அந்த இதை வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். சம் ரிவ்யூவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாட் யூஸிங் ஆரிஜின் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ரா டேட்டாவை ஆரிஜின் சாஃப்ட்வேர் பிளாட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இமேஜ் டேட்டாவுக்கும் நம்ம பிளாட் பண்ணி வர டேட்டாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் எண்ட் ஆஃப் தி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற பீக் ஹப் வந்து இந்த பிடிஎஃப்பில் உள்ள மாதிரி சிமிலராக பிடிஎஃப்பில் உள்ள பீக் மாதிரி சிமிலராக இங்கே ஷோ ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இங்கே இதே மாதிரி அந்த பீக்கெல்லாம் இங்கே விசிபிளாக இருக்குது. இதை தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து அதை கொஞ்சம் விசிபிள் ரீஜனுக்கு நான் கொண்டு வர போகிறேன். டபுள் கிளிக் பண்ணி நம்ம எங்கே சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அங்கே சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்கேலில் போய்ட்டு நான் வந்து இப்போ 20 இருக்குது, இப்போ 15 நம்ம கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த சைடு, அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் நம்ம எவ்வளோ ஸ்கேல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாங்கிறது, அந்த பீக் வந்து அந்த எண்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், டச் ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வேர்ட்டிக்கலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கீழே வந்து பாட்டமை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதனோட எண்டு, அதாவது 2 வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 3000 சம்திங் அந்த வேல்யூ கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஸ்பெக்ட்ரம் விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ இதே ஸ்பெக்ட்ரம் பிடிஎஃப்பில் உள்ள மாதிரி தான் இங்கே விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சேஞ்சஸ் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்னு கொடுத்தோம்னா 1 2 3 4 5 அந்த விசிபிலிட்டி அந்த இது வந்து தெரியும், ஸ்கேலோட இது. தென் இப்போ ஆஸ் யூஸ்வலாக நம்ம பாக்ஸை ஜென்ரேட் பண்ணி கலரிங் கொடுத்து அந்த லேபிளிங் எல்லாமே பண்ண போகிறோம். லேபிளிங் ஒர்க் எல்லாமே நம்ம அந்த ஸ்கேல், அந்த ஆக்சிஸு ஸ்கேல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அந்த இடத்துல கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதோட இது இப்போ ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் லேபிளிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. அந்த கேஇவி சிபிவிஎஸ் அந்த எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுக்குறோம். இப்போ நான் அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்பெக்ட்ரத்தில் உள்ள மாதிரியே நம்ம அதை பண்ணுறோம், பட் ஆனால் யூஸிங் ஆரிஜின் சாஃப்ட்வேர். தட்ஸ் இமேஜ் சாஃப்ட்வேர். அது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம அதை வந்து நியூமெரிக்கல் டேட்டாவை கன்வெர்ட் டு இமேஜுக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். பாருங்கள், இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல 25 20 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 25 இப்படி இருக்குது. இங்கே என்ன 3000 30 3000 2025 பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு கன்வர்ஷன் கேல்குலேஷன் தான். இப்போ இதில் போய்ட்டு இங்கே நம்ம அந்த ஆக்சிஸில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அங்கே ஸ்கேல், அந்த ஸ்கேல்னு இருக்க இடத்துல அந்த இதில் ஒரு திக் அண்ட் லேபிளிங் இருக்குங்க, அந்த இடத்துல வந்து நியூமெரிக்கல் இருக்கணும். டிவைட் பை ஃபேக்டர் நமக்கு இப்போ 25 வரணும்னா ஜஸ்ட்டு 100
அது ஃபார்முலா அந்த டேட்டா கன்வர்ஷனில் நமக்கு ஒருத்தவங்க இப்போ பாருங்கள் 25 கொடுத்தீங்கன்னா 25 இதே டேட்டா தான் அங்கே ஷோ ஆகிருக்கும் பாருங்கள் பிடிஎஃப்பில். பாருங்கள் 25 எண்டு 25ல் 27 வரையும் போயிருக்கு. அது அந்த ரேஞ்சை அந்த 25 ரீச் பண்ணியிருக்கு அந்த இது வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 27 வரைக்கும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்கும் திக்னஸையும் அது மேஜர் டிக்ஸ் அண்ட் மைனர் டிக்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சஸோட இதையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து ரொம்ப கீழே இருக்குது, அதை கொஞ்சம் மேலே ஏற்றுறேன். அது வந்து 2 இல்லை 1.5 அது மாதிரி கொடுத்தா கொஞ்சம் கேப் வரும். அகைன் 10 கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இதை போல்ட் ஆக்கணும். போய் ஸ்கேலோட லேபிளிங்கும் எக்ஸ்எஸ் ஒய்எஸ் ஸ்கேல் லேபிளிங்கும் சேஞ்ச் பண்ணி போல்ட் ஆக்குறேன். தென் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நம்ம அதில் திக்னஸ் 1.5 இல்லை 1 எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அகைன் இந்த ஸ்பெக்ட்ரத்தை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலான்னு இருக்கு. ஏன்னா ஒரு 5 வரையும் கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்டபுளாக கொஞ்சம் தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வரலாம், 5 வரையும் கொண்டு வரலாம். அதனால் என்ன பண்ணுறேன் 5 கொண்டு வர மாதிரி அந்த கலரிங் கொடுக்குறது ஆஸ் யூஸ்வலாக ஃபில் கலரில் போய்ட்டு பேட்டர்ன் கொடுத்துருங்க. 2 கலர் செலக்ட் பண்ணி இல்லை சிங்கிள் கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கலர் இதை கொடுத்து ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி இதுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே விசிபிளான மாதிரியே ஸ்பெக்ட்ரம் அப்படியே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது நியூமெரிக்கல் டேட்டா அவங்க ஆல்ரெடி நோட் பேடில் கொடுக்குறதுனால நம்ம அது பேஸ் பண்ணனால இப்படி விசிபிள் ஆகிடுச்சு. அங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டடாக கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணனால உங்களுக்கு நல்லா விசிபிளாக கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நான் 5 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் விசிபிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து டெமோ டேட்டா தான், நாட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது பண்ணியிருக்கிற டெமோ டேட்டா பர்பஸ்க்காண்டி நம்ம ஜமான்சிஸ் அதாவது ஒரு வீடியோ இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து சல்ஃபர் இருக்குது, அந்த லைட் க்ரீன் கலர் வந்து ஆக்சிஜனு, சென்டரில் சின்னதாக இருக்கிறது வந்து நைட்ரஜனு, ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு இதை ஜென்ரேட் பண்ண மேக்கை காப்பி கொடுத்து எல்லா பீக்குக்கான லேபிளிங்கை பண்ண போகிறோம். இப்போ எஸ்ன்னு எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். தென் அகைன் எஸ், இங்கே ஒரு எஸ் இருக்குது. பிடிஎஃப்பில் அந்த பேக்கப் ஃபைலில் பாருங்கள் சல்ஃபர் 2 இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸ்மால் ஹப் நைட்ரஜன் ஆனால் இந்த ஒரு அதோட கொஞ்சம் இன்டென்ஸ்டாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன். நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிஃப்ரெண்ட் கலர் ஐடென்டி பண்ணுறதுக்கு மீனிங் இது ரீசன் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ணுறதுக்கு பாருங்கள் லைட் க்ரீன் கலர் என்ன ஹப்பில் இருக்குது, தேர்ட் லாஸ்ட்டில் இருக்குது அந்த இது சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் நல்லா இதாக இருந்திருக்கும். இங்கே நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதுவே என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு சேவ்னு கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த பிடிஎஃப்பில் இந்த டேபிளெல்லாம் எடுத்து அப்படியே நீங்கள் கிராப் பண்ணி அங்கே பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை நியூவாக ஒரு டேபிளும் ஜென்ரேட் பண்ணலாம். நான் 2 விதையும் உங்களுக்கு சொல்லி எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கிராப்னு கொடுத்து அதாவது ஸ்க்ரீன் பிரிண்ட் ஸ்க்ரீன் அந்த இதை கிராப்னு கொடுத்து அந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி அங்கே நாங்கள் ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே. அதாவது இது ஒரு வே. ட்ராக் பண்ணிக்கோங்க. என்னடா எவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த கார்னர் எப்போயுமே கார்னர் இமேஜ் ஆஃப் த கார்னரில் நீங்கள் ட்ராக் பண்ணுறாலும் சரி அதாவது அந்த நம்ம இழுக்கிறது அந்த போகிறது எல்லாமே அந்த கார்னர் அதை இமேஜ் பண்ணோம்னா எக்ஸல் உடையாது. உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கும். இது ஒரு பேட்டர்னு. இது இல்லை எனக்கு பாக்ஸாக வேணும் அப்படின்னா பவர் பாயிண்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பவர் பாயிண்டில் அதே ஒரு காலத்தை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இப்போ பாருங்கள், இந்த இதை காப்பி பண்ணி அங்கிட்ட ஒன்று நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது அந்த காப்பியை இங்கே ஒரு தாட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா தப்பு இல்லாமல் உங்களுக்கு அந்த எரர் மேபி மிஸ்பிளேசிங் ஆஃப் எலிமெண்ட் அந்த இது ஆனிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கே அறியாமல் இப்போ டேட்டாவில் இன்க்ளூட் ஆனிச்சுனாலும் அது தப்பு தான். சயின்டிஃபிக்கலி ராங் தான். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அதை அப்படியே ஒரு காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நோட்டில் எழுதி பார்த்து இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் த ரைட்டிங் இன் தி நோட் புக் தி ஃபாலோ. அந்த ப்ராக்டிஸ் நல்லது. அதனால் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டேன், போல்ட் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணேன், இதை ஒரு காப்பி கொடுத்து நேராக ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வே பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த வே வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணலாம். ஜஸ்ட்டு இங்கே உள்ளதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு அந்த டேபிளில் காப்பி ஒரு இதை பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. பிபிடி தேவைப்படும். அதனால் சேவ் இமேஜ்னு கொடுத்தாச்சு. நீங்கள் இமேஜாக எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இமேஜாக பண்ணுறதோட குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரிஜின் பிபிடியில் அப்படியே ஒரு காப்பி கொடுத்துருங்க. அதாவது இமேஜாக உங்களுக்கு இங்கே சப்போஸ் பேஸ்ட் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், ஆரிஜின் போயிருங்க. அதாவது அந்த பிபிடி மேக்கர் காப்பி ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டேபிள் வேணும், நம்ம நியூ டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அகைன் என்ன பண்ணுறேன், ஆரிஜின் போகிறேன். ஆரிஜின் போயிட்டு அந்த பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இமேஜ் வரலன்னா பிபிடி போயிருக்குங்க. பிபிடி போயிட்டு அந்த இமேஜை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், 2 வே. இது ஒரு பேட்டர்ன், கீழே இருக்கிறது இன்னொரு பேட்டர்ன். இப்போ 2 பேட்டர்ன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி வீடியோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நான் அப்கமிங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.